இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் உங்களுக்கான குக்கிங் டிப் இருக்குது. தேவையான பொருட்கள் 4 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 3 கலர் கேப்சிகம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லித்தலை, சோள மாவு, மைதா, மிளகாய்த்தூள், பெப்பர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகர். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தண்ணி தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்துட்டு கட் பண்ணி வச்ச முட்டையை எடுத்து அது கூட நல்லா டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு முட்டையில் எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. சம்டைம்ஸ் முட்டையை எண்ணெயில் போட்டால் தெறிக்கும். ஸோ எதுக்கும் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ வேறு ஒரு பேனில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு பூண்டு, பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இது கூட சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வினிகர், சுகர் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து இது பாயில் ஆகட்டும். 2 மினிட்ஸ் மூடி வைங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக மல்லித்தலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலர்ஃபுல்லான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான குக்கிங் டிப், முட்டை வேக வைக்கும்போது தண்ணியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை உடையவும் செய்யாது அண்ட் ஈஸியாகவும் தொளிக்கலாம். அதுக்கு பேசாமல் எண்ணெயிலே வேக வச்சிடலாமே.